بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்கிற பாடத்தில் ஒவ்வொரு வாரமும் திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்கள் சஹீஹுல் புகாரி என்கிற ஹதீஸின் நேரடி தமிழாக்கத்தையும் விளக்கத்தையும் பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் 179வது ஹதீஸினுடைய பெரும்பகுதியை பார்த்துட்டோம். ஏறக்குறைய ஹதீஸ் முழுசுமே பார்த்துட்டோம். அதை ஒட்டி கூடுதலான சில விஷயங்களை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இதை அறிவிக்கிற ஆள் யார் அறிவிக்கிறாருன்னு கேட்டால், ஸெய்த் இப்னு ஹாலிதுங்கிறவர் தான் அறிவிக்கிறார். உஸ்மான்கிட்ட கேட்டுண்டு அவர் என்ன செய்கிறாருன்னா, உஸ்மான்கிட்ட கேட்டவர் நிற்காம ஃபஸஅல்து அன் தாலிக, இதே விஷயத்தை நான் கேட்டேன் அலி அவர்களிடமும் கேட்டேன். ஜுபைரிடத்திலையும் கேட்டேன். தல்ஹாவிடத்திலையும் கேட்டேன். உபை இப்னு காப் அவர்கிட்ட கேட்டேன். 4 பேருக்கும் சேர்த்து ரலியல்லாஹு அன்ஹும். இல்லை 4 பேருமே சஹாபி தானே, அதனால் ஒரு ரலியல்லாஹுல எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டார். ரலியல்லாஹு அன்ஹும் இவர்கள்ட்ட நான் கேட்டேன். கேட்ட உடனே ஃபஅமருஹு, அவர்களும் இதை கட்டளையிட்டார்கள். பிதாலிக்க, இதையே கட்டளையிட்டார்கள். இதை என்ன ஒழு செஞ்சால் போதும்டாங்க. அப்போ ஒருத்தன் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு விந்து வெளிப்படவில்லை ஆனால் அவன் குளிக்க அவசியம் கிடையாது, உறுப்பை கழுவி கொண்டு என்ன செய்யணும், ஒழு செய்யணும் என்று உஸ்மான் சொல்கிறார். சொல்லிட்டு இது நபிட்ட கேட்டதுன்னு சொல்லி ஹதீஸ் ஆக்கிறார். அப்போ உஸ்மானுடைய கருத்து அதுதான், ரசூலுல்லாஹ் அதை சொல்லிட்டாங்க. இதே மசாலா என்ன செய்கிறாரு, இன்னொரு 4 பேர்கிட்ட கேட்குறாரு. சால்து, ஸெய்த் இப்னு ஹாலிதுங்கிறவர் சொல்கிறார்ல, அவர் சொல்கிறாரு சால்துன்னா நான்கிறவர் அது ஸெய்து தான். அப்போ சால்து அன் தாலிக்க, இதை பற்றி நான் கேட்டேன் அலி ரலியல்லாஹு அவர்கள்ட்டையும், ஜுபைர் அவர்கள்ட்டையும், தல்ஹா அவர்கள்ட்டையும், உபை இப்னு காப் அவங்கள்ட்டையும் கேட்டேன். தனித்தனியாக போய் கேட்டுப்பார் போல இருக்கு. அமருஹு, அவர்களும் கட்டளையிட்டார்கள். பிதாலிக்க, இதையே கட்டளையிட்டார்கள். அதாவது இதுக்கு ஒழுதான் செய்யணும், குளிப்பு கடமை இல்லை அப்படின்னு சொல்லிடுறார். அதுக்கு அடுத்தது இதுலேருந்து என்ன வழங்குதுன்னு கேட்டால், குளிப்பு கடமை, அது புகாரியுடைய கருத்து. அதுதான் அதிகமான அறிஞர்கள் இந்த சட்டம் மாற்றப்பட்டுருச்சுங்கிறாங்க. துவக்கத்தில் இருந்தது, ரசூலுல்லாஹ் சொன்னது சரிதான், பிறகு மாற்றிட்டாங்கங்கிற கருத்தை அதிகமான அறிஞர்கள் சொல்கிறாங்க. ஆனால் புகாரி அதை ஏற்றுக்கிறல. புகாரியுடைய கருத்து பிரகாரம் விந்து வெளிப்பட்டால் தான் குளிக்கணும், உடல் உறவு கொண்டு விந்து வெளிப்படலைன்னா குளிப்பு கடமை ஆகாது அப்படிங்கிறது அவருடைய கருத்து. அவருடைய கருத்து ஏன் அந்த கருத்தில் வர்றாருன்னா, அவர் காட்டுற ஹதீஸுகளில் அந்த கருத்து தான் விளங்குது. அப்போ அடுத்து பாருங்க, இன்னொரு ஹதீஸை காட்டுறாரு. அதையும் பார்த்துட்டு நம்ம இதனுடைய சட்டம் என்னன்னு விளங்குவோம். இன்னொரு ஹதீஸ் என்ன காட்டுறாருன்னு கேட்டால், 180வது ஹதீஸ். ஹத்தஸனா இஸ்ஹாக் என்பவர் நமக்கு சொன்னார். கால, அவர் சொன்னார். அஹ்பரனா அன் நல்ரு என்பார் நமக்கு சொன்னார். கால, அவர் சொன்னார். அஹ்பரனா ஷுபா, நமக்கு ஷுபா சொன்னார். அவர் யார் வழியாக சொன்னார்னா, ஹத்தஸ அனில் ஹக்கம் என்பார் வழியாக அவர் அறிவிக்கிறார். அந்த ஹக்கம் யார் வழியாக அறிவிக்கிறார்னா, அந்த தக்வான் என்பவர் வழியாக அறிவிக்கிறாரு. தக்வான்ட்டு கொஞ்சம் நிறைய பேர் இருந்திருப்பாங்க போல இருக்கு. அவருடைய புனை பெயரை சேர்த்து சொல்கிறார். அந்த தக்வான அபு சாலிஹி என்ற தக்வான். இந்த ஒரு 2 பேர் அடுத்தடுத்து வந்துச்சுன்னா என்றுன்னு சேர்த்துக்கிறணும். அது பயான், ஒரு விஷயத்தை விளக்கக்கூடிய இன்னொரு சொல்லு. அந்த தக்வான் அபி சாலிஹி என்றால் எப்படி அர்த்தம் செய்யணும்னு கேட்டால், அபு சாலிஹி என்ற தக்வான். அவர் தானே 2 ஒரே ஆள் தானே. 2 ஒரே ஆளாக இருந்தால் தமிழில் எப்படி சொல்லுவோம், இஸ்மாயில் என்ற அபு இப்ராஹிம் அப்படி தானே சொல்லுவோம். அந்த மாதிரி தான் அந்த தக்வான் வழியாக அறிவிக்கிறாரு. அவர் யாருன்னா அபு சாலிஹி என்ற. அப்போ அவருக்கு சாலிஹின்னு ஒரு புள்ள இருந்திருக்கும். அதனால் சாலிஹின் தந்தைன்னு அவர் பேரை மாற்றிக்கிட்டாரு, புனை பேரை ஆக்கிட்டாரு. அப்போ அந்த தக்வான அபு சாலிஹ் என்ற தக்வான் வழியாக ஹக்கம் அறிவிக்கிறார். அவர் தக்வான் யார் வழியாக அறிவிக்கிறார்ன்னு கேட்டால், அபி சயீதில் குத்ரி, இவர் சஹாபி. அபு சயீதில் குத்ரி வழியாக அவர் அறிவிக்கிறார். என்ன அறிவிக்கிறார்ன்னு கேட்டால், அது ஒரு சம்பவம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அருசல, அருசலன்னா ஆள் அனுப்புவது. ஒரு 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 ஆளுக்கு செய்தி சொல்வதற்காக ஒரு தூதர் அனுப்பி வைக்கிறது. அருசல என்றால் ஆள் அனுப்பினார்கள். இலா ரஜுலி மினல் அன்சாரி, மதீனாவை சேர்ந்த அன்சாரை சேர்ந்த ஒரு மனிதருக்கு ஆள் அனுப்பினார், கூட்டிட்டு வர சொல்லி. அதாவது அருசலை என்று சொன்னால் ஒரு ஆளை அனுப்பி கூட்டிட்டு வர சொல்றது. ரசூலுல்லாஹ் போய் கூப்பிட மாட்டாங்கல்ல, அதுக்கு அவனை அருசலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆள் அனுப்பி வைத்தார்கள் அழைத்து வருவதற்காக. யாரிடத்தில் அனுப்பி வைக்கிறார்கள் கேட்டால் இலா ரஜுலின் மினல் அன்சாரி, அன்சார்களை சேர்ந்த மதீனாவை சேர்ந்த ஒரு மனிதரிடத்தில் ஆள் அனுப்பி வைத்தார்கள் அழைத்து வருவதற்காக என்று வச்சுக்கிறணும். அருசலன்னா அழைத்து வருவதற்கு அனுப்புனா தான் இது சொல்லுவாங்க, தூதர் அனுப்புறது தானே. அருசலை தூது அனுப்பினார்கள், அந்த இதில் தான் ரசூல்லாம் வருது. தூது அனுப்பினார்கள், தூது அனுப்புறது என்று சொன்னால் செய்தியை சொல்வதற்கு அனுப்புறது இல்லை, அது கூட்டிகிட்டு வர்றதுக்கு அனுப்புறது தான். நம்ம மனிதர்களுக்கு பயன்படுத்தும் போது யூஸ் பண்ணிக்கிறேன். அல்லாஹ் ரசூல் அனுப்புறது வந்து நம்மளை கூட்டிகிட்டு வர்றதுக்கெல்லாம் அனுப்பலை, மெசேஜ் சொல்வதற்கு அனுப்புகிறான். அப்போ அல்லாஹ் தூதர் அனுப்புகிறான் என்பதனுடைய அர்த்தம் வந்து மெசேஜ் சொல்வதற்காக. ஒரு மனிதர்கிட்ட தூது அனுப்புறதுங்கிறது இப்போ 2-3 அர்த்தத்துக்கு வரும். கூட்டிகிட்டு வர்றதுக்கு அனுப்பலாம், ஒரு செய்தியை சொல்லி அனுப்பலாம். இந்த இடத்துல வந்து கூட்டிகிட்டு வர்றதுக்கு தான் அனுப்புனாங்க என்று இந்த சம்பவமே சொல்லுது. அருசலன்னா ஒரு தூது அனுப்பினார்கள் இலா ரஜுலி மினல் அன்சாரி, அன்சாரியுடைய சேர்ந்த ஒரு மனிதருக்கு தூது அனுப்பினார்கள், அதாவது ஆள் அனுப்பினார்கள். என்ன இதுக்கு ஆள் அனுப்பினார்கள்? ஒரு செய்தியை சொல்வதற்கு அனுப்புனாங்களா, கூட்டிகிட்டு வர்றதுக்கு அனுப்புனாங்களாங்கிறது 2 அர்த்தமும் இதில் இருக்கிறது. ஆனாலும் அனுப்புனவர் வந்து விட்டார்னு வருது, உடனே அவர் வந்து விட்டார் அப்படின்னு என்ன அர்த்தம்? கூட்டிகிட்டு தான் வர சொல்லியிருக்கிறாங்க. அருசல இலா ரஜுலி மினல் அன்சாரி, அன்சாரிகளை சேர்ந்த ஒரு மனிதருக்கு ஆள் அனுப்பி வைத்தார்கள் கூட்டிகிட்டு வருவதற்காக, அழைத்து வருவதற்காக. எதுவ, அவரை அழைப்பதற்காக அனுப்பி வைத்தார்கள். ரசூலுல்லாஹ் அவங்கள கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் கூப்பிட்டா லேட் பண்ண மாட்டாங்கல்ல, உடனே வந்து விட்டார். அவர் கூப்பிட்ட உடனே நெஞ்சிட்டாரு, வந்துட்டாரு. எப்படி வர்றாருன்னு கேட்டால் ரசுஹு யகுத்துரு, தலை சொட்டி கொண்டு, கத்தரண்டா சொட்டு சொட்டா தண்ணி விழுவுறது. குளிச்சுட்டு வரும் பொழுது தலையிலேருந்து என்ன செய்யும், சொட்டு சொட்டா தண்ணி வடியும்ல, அதுக்கு பேர் கத்தராம்பாங்க. யகுத்துரு என்றால் சொட்டு சொட்டா வடியுது. ரசுஹு யகுத்துரு, அவருடைய தலை நீர் சொட்டும் நிலையில். யகுத்துரு என்றால் நீர் சொட்டுதல். அவருடைய தலை வந்து நீர் சொட்டும் நிலையில வர்றாரு, குளிச்சுட்டு வந்தார்னு அர்த்தம். அதாவது இவர் போய் கூப்பிட போயிருக்காருல, கூப்பிட போன உடனே அவர் இணைஞ்சிட்டாருன்னு கேட்டால் உடனே ஒட்டியாடுறாரு பதறிக்கிட்டு. எந்த மாதிரி பதறிட்டு வர்றாருன்னா குளிச்சுட்டு வர்றாரு. இப்போ வர்றாரு. ரசு எக்துரு, கூப்பிட்டோன்னு குளிச்சுட்டு வந்தா என்ன விளங்குவாங்க ரசூல்லா? இவர் ஒரு குளிப்பு கடமை ஆகிட்டு தான் வர்றாரு, குளிப்பு கடமையான நிலையில் இருந்திருக்கிறாரு. நம்ம கூப்பிட்ட உடனே குளிக்காமல் எப்படி ரசூல்லாட்ட போகிறது அப்படின்னு நினச்சிட்டு தான் குளிச்சுட்டு வர்றாரு. அதை ரசூல்லா ஊகிச்சுக்கிட்டாங்க. ஃபஜா, அவர் வந்தார். ரசுஹு யகுத்துரு, அவருடைய தலை நீர் சொட்டும் நிலையில். இது ஹால், வர ஜும்ல வந்து ஹால், நிலையில் அர்த்தம் சேரும்ல. ரசுஹு யகுத்துரு, அவருடைய தலை வந்து நீர் சொட்டும் நிலையில அந்த அன்சாரி மனிதர் வந்து விட்டார். அப்போ கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லனா ஆஜல்நாக்க, நாம் வந்து உன்னை அவசரப்படுத்திட்டோமோ. அவர் குடும்ப வாழ்க்கை ஈடுபட்டு இருக்கிறாரு, இருந்த நிலையில முடியாடுறாரு. அதாவது ரசூலுல்லாஹ் அதை விளங்கிட்டு தானே கேட்குறாங்க. குளிச்சுட்டு வந்தவுடனே அல்லனா, நாம் ஆஜல்நாக்க, உண்மை அவசரப்படுத்தி விட்டோம் போலும். அல்லங்கிறது அந்த போலும் அந்த மாதிரி அர்த்தத்துக்கு வரும். அல்லனா ஆஜல்நாக்க, நாம் உண்மை அவசரப்படுத்தி விட்டோம் போலும், அவசரப்படுத்திட்டோம் போல இருக்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அவர் சொன்னார், அவன் அவசரப்படுத்திட்டீங்க, நீங்கள் சொன்னதுனால வேகமாக ஒடியாந்துட்டேன் அப்படிங்கிறாரு. அப்போ என்னண்டா இதில் என்ன நடப்புன்னு கேட்டால், இவர் கூப்பிட ஆள் அனுப்பும்போது இவர் மனைவியிட்ட தாம்பத்தியத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறார். கூப்பிட்ட உடனே அந்த முழுசா சுகத்தை அனுபவிக்காமல் டக்குன்னு வந்துருச்சு, குளிச்சுட்டு ஓடியாடுறாரு. இதுதான் நடந்திருக்கும்னு ரசூலுல்லாஹ் ஊகிச்சு கேட்குறாங்கல்ல. அல்லனா ஆஜல்நாக்க, உண்மை நாம் அவசரப்படுத்தி விட்டோம் போலும் அப்படின்னு சொன்ன உடனே ஃபகால், அவர் சொல்கிறாரு, ஆமாம் அவசரப்படுத்திட்டீங்க தான், உண்மைதான் அப்படிங்கிறாரு. இப்போ ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இதா ஊஜில்த, நீ வந்து அவசரப்படுத்தப்பட்டால், அதாவது தாம்பத்தியத்தில் ஈடுபடும் பொழுது அதை முழுமையாக ஈடுபடுவதற்கு முன்னாடி வேற ஒரு காரியத்திற்கு உன்னை அவசரமாக அழைக்கப்பட்டால், இவ்வளோ அர்த்தம் அடங்கியிருக்கிறது. இதா ஊஜில் தன்ன, அவசரமாக அழைக்கப்பட்டால். அவசரமாக அழைக்கப்பட்டால்னா எதை சொல்லுது? அது
தாம்பத்தியத்தில் ஈடுபடும் பொழுது ஈடுபட்டுக்கிட்டு இருக்கும்போதே அது ஃபினிஷ் ஆகுறதுக்கு முன்னாடி அழைக்கப்பட்டால், இதா ஊஜில்த என்றால் அவசரமாக அழைக்கப்பட்டான் அர்த்தம். அஜல என்றால் அவசரமாக அழைத்தான் அர்த்தம். ஊஜில் என்றால் அழைக்கப்பட்டான் அர்த்தம். இதா ஊஜில்த நீ அவசரமாக அழைக்கப்பட்டால், அவ் அல்லது குஹித்த, குஹித்தங்கிற வார்த்தை இருக்குல்ல, இது இந்த கஹத்துங்கிற வார்த்தையிலிருந்து பிறந்த வார்த்தை தான் குஹித்த என்பது. கஹத்துன்னா எதுக்கு சொல்லுவாங்கன்னு கேட்டால், பல வருஷங்களாக மழை பெய்யாமல் இருக்குதுல்ல, பஞ்ச காலத்தை கஹத்தும்பாங்க. அதாவது மழை நின்ற காலம். கஹத்து என்று சொன்னால் மழையற்ற காலத்துக்கு பேர் கஹத்தும்பாங்க. மழை பெய்கிற காலம் இல்லாமல் மழையே பெய்யலன்னு வைங்களேன், அந்த மழை பெய்யாத நிலைமைக்கு பேர் கஹத்து. அதனால அந்த காலத்துக்கு பேர் பஞ்ச காலத்தை கூட கஹத்துங்கிற வார்த்தையில் குறிப்பிடுவாங்க. இந்த சொல்லு மழை பெய்யறதுக்கு உரியதாக இருந்தாலும் சில நேரங்களில் வேறு அர்த்தத்துக்கு மாற்றப்பட்டுருது. மழை பெஞ்சா என்ன வரும்? தண்ணீர் வரும்ல, அப்போ தண்ணி வர்ற மாதிரி அந்த மாதிரி விந்து வெளிப்படுறது. அப்படி இல்லாமல் நீ வறண்டு விட்டால் அர்த்தம். கொய்தானே அர்த்தம். நீ வறட்சியாக்கப்பட்டால்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், உன்னிடமிருந்து விந்து வெளிப்படாவிட்டால். அதான் எவ்வளோ பக்குவமாக நாகரிகமான ஒரு வார்த்தையில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்கன்னு பாருங்கள். பச்சையாக சொல்லாமல் மழை இல்லாமல் போதில்ல, மழையற்ற நிலை ஏற்பட்டால்ன்றத ககுத்தும்பாங்க. அந்த வார்த்தையை யூஸ் பண்ணி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இதா ஊஜில்த நீ அவசரமாக அழைக்கப்பட்டா, அவ் குஹித்த என்றால் நீ அதை நீர் பாய்ச்ச முடியாமல், அதுக்கு தான் அந்த மழை பொழிய முடியாத நிலை ஏற்பட்டால் அப்படின்னு அர்த்தம். அது அப்படி சொல்வதை விட விந்து வெளிப்படாவிட்டால்னு கருத்து, அவ்வளோதான். அவ் குஹித்தன்னு அர்த்தம். உனக்கு விந்து வெளிப்படாவிட்டால், நீ அவசரமாக அழைக்கப்பட்டால் அல்லது விந்து வெளிப்படாவிட்டால், அழைக்கல் உழு, உனக்கு உழுதான் இருக்கிறது. குளிப்பு எதுக்கு இப்போ இப்படி குளிச்சுட்டு அவசரப்பட்டு வர்ற? முதல்ல உள்ள ஹதீஸும் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டவர்களுக்கு விந்து வெளிப்பட்டாதான் குளிப்பு கடமைன்னு வருகிறது. விந்து வெளிப்படாத நிலையில் ஒரு தாம்பத்தியத்தில் ஈடுபட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு குளிப்பு கடமை கிடையாது அப்படின்ட்டு அதுலேயும் வருதா. அதில் அது உஸ்மான் நேரடியாகவே ரசூல்லாட்ட கேட்டேன்னு அதையும் சொல்கிறாரு. இதில் ரசூல்லாவே நேராக ஒரு ஆளுக்கு சொல்லிடுறாங்க, இப்படி அவசரமாக வர்ற, இப்போ எது குளிச்சுட்டு வர்ற? தாம்பத்தியம் ஈடுபட்டுருந்தா நான் கூப்பிட்டோன்னா பாதியில் ஒடியாடுற, எது குளிக்கணும்? நீங்கள் அவசரப்பட்டு குளிச்சுட்டு வர்றேன் தேவையில்லைங்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? இதா ஒஜில்த நீ விரைவுபடுத்தப்பட்டால், அவசரப்படுத்தப்பட்டால், அதாவது அவசரமாக உன்னை அழைத்தால். எப்போ அவசரமாக அழைக்கிறாங்க? தாம்பத்தியத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கும்போதே அழைக்கப்பட்டால், அவ் குஹித்த அல்லது விந்து நிறுத்தப்பட்டால். மழை நிறுத்துவதற்கு உள்ள சொல்லுது. ஆனால் அது விந்து அதுவும் ஒரு மலை மாதிரி உள்ளது தானே, அதுக்காக அவ் குஹித்த அல்லது விந்து நிறுத்தப்பட்டால், அதாவது விந்து வராத முறையில் நீ குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டாயானால் அழைக்கல் உழுவு, உன் மீது உள்ள கடமை உழுதான். அழைக்க உன் மீது இருக்கிறது, அல் உழுதான் இருக்கிறது. லல் குசுலு, இல்லை குளிப்பு கிடையாது, குளிக்க வேண்டிய தேவையில்லை. நீ என்னத்துக்கு போட்டு குளிச்சுட்டு அவசரமாக வந்த, உழு செஞ்சுட்டு வர வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. இதிலிருந்து என்ன விளங்குதுன்னு கேட்டால், அந்த ரெண்டு ஹதீஸுமே சொல்கிறது தாம்பத்தியத்தில் ஈடுபட்டவர்களுக்கு கடமை உழுதான், குளிப்பு கிடையாது அப்படின்ட்டார். இந்த விஷயத்தில் இந்த ஹதீஸ் சம்பந்தமாக ஒரு கூடுதல் தகவல் ஒன்று சொல்கிறார். தாபாஹு வஹுபுன், வஹுபு என்பவர் இதை தொடர்ந்து இந்த அறிவிப்பாளரை, இந்த வஹுபுங்கிறவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இந்த அறிவிப்பாளர் காட்டினா தான் வழங்கும். அதாவது சோபான்னு வருதா, இந்த இருக்கு ஷோபா இருக்கார், ஷோபாட்டிருந்து அறிவிக்கிற ஆள் யார்? நல்ருங்கிறவர் அறிவிக்கிறார். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற ஹதீஸில் ஷோபா என்கிற அறிவிப்பாளர் வழியாக அறிவிக்கிற ஆளுக்கு பேர் என்ன? நல்ருன்னு இருக்குல்ல, இந்த ஷோபா வழியாக வஹுபுன்னு ஒரு ஆள் அறிவிச்சிருக்கிறார். அதை நோட்டாக கொடுக்குறார், முழு சனதா சொல்லாமல். தாபாஹு, இந்த நல்ரு என்பவரை இவரை பின்தொடர்ந்திருக்கிறார். தாபாஹு என்பது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த புகாரி கிராமர் விஷயத்துல எல்லாம் பெருசாக அழட்டிக்கிற மாட்டார். என்னத்தையாவது போட்டு அவருக்கு புரிஞ்சா போதும் எழுதுவார். இது தாபாஹு, இந்த ஹூன்ற அவரை பின்பற்றினார்னா எவரைங்க, எவனுக்காச்சும் வழங்குமா? பலருடைய பேர் சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் பல பேருடைய பேர் சொல்லப்பட்டிருக்கிறது.
அந்த ஹூ என்பது அதில் யாரை குறிக்கும்னு உங்களுக்கு விளங்குமா? எவனுக்காச்சும் விளங்குமா? அப்போ அந்த ஹூ யாருன்னு போட்ட வேண்டியானவர்? தாபாஹூன்னு சொல்வதாக இருந்தால் இந்த ஹூ என்பது யாரை குறிக்கும்னு ஒரு போடணுமா இல்லையா? எப்பவும் போட மாட்டார். இந்த மாதிரி வந்து அவர் மனசில் நினைச்சதை எல்லாரும் விளங்கிக்கிடுவாங்கன்னு நினைக்கிறார். மனிதர்கள் வந்து மனசில் உள்ளதை வச்சுலாம் வழங்க மாட்டாங்க, வார்த்தையை வச்சு தான் வழங்குவாங்க. அவருக்கு தெரிஞ்சிருக்கிறனால நினைச்சிட தாபாஹூன்னு அவரை ஃபாலோ பண்ணியிருக்கிறாருன்னா அவரை எவரைப்பா விளங்கலை. இப்போ நம்ம உட்காந்து சிந்திக்க வேண்டியிருக்கு. அவரை ஃபாலோ வகுப்பு பின்பற்றாரு, வகுப்பு பின்பற்றார் என்று சொல்லிட்டு அடுத்த ஹத்தசனா ஷோபான்னு வருது. அப்போ இந்த வகுப்பு வந்து ஷோபாட்டிருந்து அறிவிச்சிருக்கிறார். இந்த வகுப்பு என்பவர் வந்து அப்போ ஷோபாட்டிருந்து அறிவித்திருக்கிறார் அப்படின்னு வந்ததுனால இந்த ஷோபாவுக்கு முந்தின ஒரு ஆள் இருப்பார்ல இந்த ஹதீஸில், அவரை தான் இவர் ஃபாலோ பண்ணுறாரு. எப்படி அர்த்தம் செய்யணும் இங்கே பாருங்க. இதில் வந்து ஷோபா நல்லரு என்பவர் அறிவிக்கிறாரு, ஷோபா சொன்னதாக நல்லரு என்பவர் அறிவிக்கிறார் என்று அந்த 180வது ஹதீஸில் உள்ளது. அப்போ என்ன செய்யறோம்னா தாபாஹு இவரை ஃபாலோ பண்ணுகிறார், நல்லரை ஃபாலோ பண்ணுகிறார். யாரு? வஹ்பு என்பவர் ஃபாலோ பண்ணி அஹ்பரனா ஷோபா அவரும் ஷோபா சொன்னதாக அறிவிக்கிறார் அப்படின்னு வருது. இந்த அஹ்பரனா ஷோபாங்கிற வார்த்தை வந்து இங்கேயும் போட்டிருப்பார் பாருங்களேன். இந்த ஹதசனா ஷோபா ரெண்டு ஒன்று தானே. ஹதசனா ஷோபான்னு இவர் சொல்றார் வஹ்பு. அப்படின்னா இந்த தாபாஹு இந்த ஹூ யாரு என்று கேட்டால் இந்த ஹதீஸில் உள்ள நல்ருன்னு ஒருத்தர் வந்தார்ல 180 ஹதீஸுடைய அறிவிப்பாளர்ல, நல்ரு என்பவர் தான் ஷோபா சொன்னதாக அறிவிக்கிறாரு. தாபாஹு அந்த நல்ரை ஃபாலோ பண்ணுகிறார். 3 பேர் இருக்கிறது, அது நல்ரைத்தான் குறிக்குது என்பதற்கு விளங்குறதுக்கு 3 சிந்திக்க வேண்டியிருக்குது. பேசாம தாபா நல்ரண்டா பிரச்சனை முடிஞ்சு போச்சு. தாபாஹுன்னு போடாம தாபா நல்ர வஹ்புன், நல்ரு என்பவரை வஹ்பு என்பவர் ஃபாலோ பண்ணி இருக்கிறாரு, அவர் சொன்ன மாதிரி அறிவித்திருக்கிறாருன்னு சொல்ல வர்றாராம். இன்னொரு சனது இருக்குன்னு சொல்ல வர்றாரு. சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. ஆனா இந்த விளங்காம பேசுவதில் வந்து புகாரி வந்து ரொம்ப திறமையான ஆள். விளங்கணும்னு பார்க்கவே மாட்டார். அவருக்கு விளங்கினா போதுன்னு போட்டு விட்டுருவாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என்ன செய்யணும். இது ஒரு ஹதீஸுடைய உழைப்புக்காகத்தான் இதை அங்கீகரிச்சுக்கிட்டாங்களே தவிர கிராமட்டிக்கல் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதை வந்து ஏற்றுக்கிற மாட்டாங்க. இவருடைய நூலில் வந்து எல்லாரும் புரியணுங்கிற அடிப்படையிலே இருக்காது. ஆனால் இவர் உழைச்சிருக்கிறாரு, அந்த தேடி கஷ்டப்பட்டிருக்காருல, அந்த ஒரு உழைப்புக்காகத்தான் அதை ஒரு நம்ம மதிப்பாக வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ தாபாஹு நல்லு என்பவரை பின்தொடர்கிறார். தாபான்னா பின்தொடர்கிறார். யார் பின்தொடர்கிறார்? வஹ்புன், வஹ்பு என்பாரும் பின்தொடர்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் சொன்ன மாதிரி சொல்லுகிறாரு. என்ன சொல்றாரு? கால அவர் சொல்றாரு ஹதசனா ஷோபா, நமக்கு ஷோபா சொன்னாரு, கால இது ஷோபா சொன்னார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு நோட்டு. அப்போ இந்த ஹதீஸ் வந்து ஷோபாவிடமிருந்து 2 ரூட்டில் புகாரி கிடைக்கிறது. ஒன்று வந்து நல்லரு என்பார் வழியாக கிடைக்கிறது, இன்னொன்று வந்து வஹ்பு என்பார் வழியாகவும் கிடைக்கிறது. 2 வழியில் கிடைக்கிறது. அதுக்கடுத்து கால அபு அப்துல்லா, புகாரி வந்து தன்னை அபு அப்துல்லான்னு தன்னை பற்றி சொல்லும் போது அபு அப்துல்லான்னு போட்டுக்கிறவார், அப்துல்லாவின் தந்தைண்டு. கால அபு அப்துல்லான்னா புகாரி சொல்கிறேன், அபு அப்துல்லா சொன்னார்னா புகாரி தன்னையே தான் அவர் சொல்றாரு. கால அபு அப்துல்லா, புகாரியாகிய நான் சொல்லுகிறேன், உலம் யகுல் உந்தரும் ஓ யஹ்யா, உந்தர் என்பவரும் யஹ்யா என்பவரும் இந்த ஷோபா வழியாக எத்தனை பேர் அறிவிக்கிறாங்க? முதல்ல வந்து நல்லர் அறிவிச்சதாக நீங்க பாத்தீங்க. இன்னொரு குறிப்புல கொண்டு வந்து வஹ்பு அறிவிச்சாருங்கிறாரு. யாரிடமிருந்து? ஷோபாடமிருந்து. ஷோபாட்டிருந்து அறிவித்த ஆளு நல்லரு ஒரு ஆளு. இன்னொரு அறிவிப்பு என்கிட்ட இருக்குதுங்கிற அது வஹ்பு. இன்னும் 2 அறிவிப்பு இருக்குதான். இன்னும் 2 அறிவிப்பு என்னன்னு கேட்டா உந்தர்னு ஒரு ஆளு, யஹ்யான்னு ஒரு ஆளு, அண்ட் ஷோபா. இவங்களும் ஷோபா வழியா அறிவிக்கிறாங்க. ஆனா இவங்க அறிவிக்கிறதுல வந்து ஒழு செய்யணும் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லல, குளிக்க தேவையில்லைன்னு அவங்க அந்த அறிவிப்புல வரும். அதாவது உலம் யகுல் உந்தரும், உந்தர் என்பவரும் சொல்லவில்லை, யஹ்யா என்பவரும் சொல்லவில்லை, அன் ஷோபா, ஷோபா வழியாக அறிவிக்கும் போது சொல்லவில்லை, அல் உலூவு, அவனுக்கு ஒலு இருக்கிறது அப்படின்னு தானே ஹதீஸ் முடியுது, அதை சொல்லல. அந்த வஹ்பு அறிவிக்கிற ஹதீஸ் வந்து இதே மாதிரி அறிவிச்சிருக்கிறார். இப்போ 180வது ஹதீஸ்ல என்ன வாசகத்தை பார்த்தோமோ, எப்படி பார்த்தோம்? அலைக்கல் உலுன்னு தானே பார்த்தோம். இந்த வார்த்தை அவனுக்கு ஒலு இருக்கிறதுன்னு சொல்றாங்க. இதையே தான் ஷோபா வழியாக வஹ்புன்னு சொல்லிவிட்டாரு. ஆனா இந்த ஷோபா வழியாக உந்தர் என்கிறவரும் யஹ்யாவும் அறிவித்திருக்கிறாங்க.
அவங்க இந்த உலு செய்யணும் என்பதை சொல்லலை. உலு செய்யணுங்கிறத சொல்லலைன்னு எப்படி சொல்றாரு பாருங்க. அதாவது கால அபு அப்துல்லா புகாரி சொல்கிறேன், உலம் யகுல் குந்தரும், குந்தர் என்பவரும் சொல்லவில்லை, யஹ்யா என்பவரும் சொல்லவில்லை, அன் ஷோபா இதே ஷோபா வழியாக அறிவிக்கும் போது சொல்லவில்லை, அல் உலுவு அவனுக்கு ஒழு இருக்கிறதுன்னு சொன்னோம்ல அந்த வாசகத்தை சொல்லலை அப்படிங்கிறார். அவங்க அறிவிப்புல இதை சொல்லலைங்கிறார். இதுலையும் குழப்புறார். இதுல இருந்து சொன்னீங்கன்னு சொன்னா இப்ப வாங்க, இந்த அவன் மீது ஒழு இல்லைன்னு சொல்லலைன்னா இது இல்லாம இருந்தா இது அர்த்தம் வருமா? ஒழுவை பத்தி அவங்க சொல்லலைன்னு கேட்டா, நீ அவசரப்படுத்தப்பட்டால் வெந்து நிறுத்தப்பட்டால் அப்படியே முடிச்சிருவாங்க வாசகத்தை. இது ஒழுன்னு சொன்னா தானே வாசகமே முடியும். அவங்க அறிவிப்புல இந்த ஒழு இல்லைங்கிறாரு. ஒழு இல்லைன்னா வேற என்ன இருந்துச்சு? ஒண்ணுமே இல்லையே, அப்ப மீனிங்கே வராது. ஆனா வேற அறிவிப்புல இதெல்லாம் எப்ப வேறு சொல்றது விளங்க முடியும்னு கேட்டா, புகாரி சொல்றதை விளங்குறதுக்கு இன்னொரு 24 செய்தியை பார்க்க வேண்டியிருக்கு. எப்பவுமே எதை விளங்குனாலும் சரி, நம்ம விளங்குறதுக்கு தானே எழுதுறோம். இது ஒழுங்குங்கிற வார்த்தையை இவங்க குறிப்பிடலைன்னா வேற எப்படி அர்த்தம் வரும்? அதுல மேற்று அதான் அவசரப்படுத்தப்பட்டா ஒழு உனக்கு இல்லை, ஒழுதான் கடமைன்னு இருக்குது. ஒழு கடமையை நீக்கிவிட்டீங்கன்னா என்ன வரும்? அந்த சென்டென்ஸே இல்லாமல் போயிடும். நீ அவசரப்படுத்தப்பட்டால் அப்படி நிறுத்திக்கிட்டா என்ன விளங்க? அவ்வளவுதான் இருக்குன்ற மாதிரி அவர் சொல்றாரு. அப்படி கிடையாது. அவர் எதை சொல்ல வர்றாரோ அதுக்கு தகுந்த மாதிரி வாசகத்தை அவர் போடலை. அவர் சொல்ல வர்றது என்னன்னு கேட்டா, அதாவது இப்படி வருது, இதா ஓஜில்த அவ் குஹித்த பலைச அலைக்க ஊசுலுன், இப்படி ஒரு குறிப்பு இருக்கிறது. எப்படி? அதாவது ஜாமியுல் மசானிது அந்த நூல்களில் இருக்கிறது. நீ அவசரப்படுத்தப்பட்டால் பலைச அலைக்க ஊசுலுன், உன் மீது குளிப்பு கடமை இல்லை, குளிப்பு கடமை இல்லைன்னு சில அறிவிப்புல வருது. அதைத்தான் மென்ஷன் பண்றாரு. ஆனா அது அவர் வார்த்தையிலிருந்து விளங்க இயலாது. ஒழுவ சொல்லல, ஆனா வேற அறிவிப்புல வருதுல குளிப்பு கடமை இல்லைன்னு மட்டும் சொன்னார்கள். அப்ப குளிப்பு கடமை இல்லை என்று சொன்னார்கள்ங்கிற வார்த்தை ஒரு போடணுமா இல்லையா? இது நான் தான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். சிவப்பு கலரா காட்டக்கூடியது நான் போய் தேடி கொண்டாந்து, இது புகாரில உள்ளது கிடையாது, நான் தேடி கொண்டாந்து உங்களுக்கு காட்டுறேனே தவிர, அப்போ குளிப்பு ஒழுவை பற்றி பேசவில்லைன்னு சொன்னாரே. ஆனால் அப்ப என்னதான் அங்க இருந்துச்சு? குளிப்பு பத்தி இருந்துச்சுன்னு அர்த்தம். அதாவது ஒழுவை பத்தி சொல்லல, ஆனா அவன் மீது குசுல அலைஹி, அவன் மீது குளிப்பு கடமை இல்லைன்ற வார்த்தையை அவங்க அறிவித்திருக்கிறாங்க. அதை சொல்றதான் இந்த லட்சணத்தில் அவர் சொல்றாரு. எப்படி சொல்றாரு? ஒழுவை பேசல, அவங்க வேற என்னத்தை தான் பேசினாங்க. ஒழுவை பேசாட்டி அந்த சென்டென்ஸை முழுமை பெறாத, கருத்தை வராத, அது இல்லாம நெஞ்சிருக்காருன்னு கேட்டா அந்த இப்படி செய்வார். அடிக்கிற இதை விளங்குறதுக்காக வேண்டி மண்டையை பிச்சுக்கிடுவாங்க. புகாரிக்கு விளக்கம் எழுதுற ஆளுக்கு இவர் என்னத்தை தான் சொல்றாருங்கிறதுக்கு அவ்வளோ ஹதீஸ் நூல்களையும் இவர் தேடணும். இவர் என்னமோ ஒரு சொல்ல வர்றாரு, இவர் என்ன சொல்ல வர்றாரு என்பதை அவருடைய சொல்லுலன்னு தானே விளங்கணும். எந்த ஒரு மனிதன் இதை பற்றி நான் ஏற்கனவே விளக்கியிருக்கிறேன். அந்த புகார் இந்த மாதிரி சொல்லுலேருந்து விளங்குற மாதிரி பண்ணவே மாட்டாரு. நம்ம என்ன செய்யணும்? இவர் என்ன சொன்னார் என்பதை விளங்குவதற்கு 72 கிதாபை பார்க்கணும். ஓ, இதைத்தான் சொல்லியிருப்பார் போல இருக்குது அப்படின்னு தான் விரிவுரையாளர்கள்லாம் கொண்டாந்து காட்டுறாங்க. அதனால இவருடைய 4 வகையில கிடைச்சிருக்கு ஹதீஸு. நல்துர் வழியாகவும் வஹப் வழியாகவும் கிடைத்த ஹதீஸில் உனக்கு ஒழு கடமைன்னு இருக்கிறது. குந்தர் வழியாக யஹ்யா வழியாக கிடைத்த ஹதீஸில் இதே ஹதீஸ் தான், ஆனால் உழவை பற்றி சொல்லலை. உழவை பற்றி சொல்லாட்டி ஒரு செய்தியாக இல்லாமல் போயிடும். குளிப்புங்கிறத சொல்லி இருக்கிறாரு. குளிப்பு கடமை இல்லை, உழு செய்யணும்ன்ற 2 விஷயத்துல அது குளிப்பு கடமை இல்லைங்கிறத மட்டும் சொல்லிட்டு உழு செய்யறதை விட்டுட்டாருங்கிறத தான் சொல்ல வர்றாரு. அப்படி ஒரு அறிவிப்பு இருக்கிறது, அதை இங்கே மென்ஷன் பண்ணலை. அப்போ அதனால இவர் சொல்றது என்னன்னு கேட்டால், குளிப்பு இல்லைங்கிறது தான் அவங்க அறிவிப்புல இருக்கே தவிர ஒழு இருக்குதுங்கிற ஒரு அறிவிப்பு கிடையாதுன்னு சொல்ல வர்றாரு. இஸ்மு ஹதீஸ் அறிவிப்பாளர் தொடர்பான ஒரு விளக்கம் தான் இது, கூடுதலாக விஷயம் கிடையாது. ஆனால் இந்த செய்தியை பார்த்தீங்கல்ல, இந்த செய்தியை இது அதாவது 291வது ஹதீஸில் இது வருது. இப்போ இதே செய்தியை என்ன கேட்டால் உங்களுக்கு விளங்குறதுக்காக வேண்டி, சட்டம் விளங்குறதுக்காக வேண்டி, அதாவது இப்போ என்னன்னு கேட்டால் ஹதீஸ் சனதெல்லாம் விட்டுருவோம். இப்போ தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு விந்து வெளிப்படலைன்னா குளிக்கணுமா குளிக்கக்கூடாதா? இந்த ஹதீஸ் படி குளிக்க தேவையில்லை. 2 ஹதீஸ் காட்டியிருக்காருல, உஸ்மானுடைய ஹதீஸ் பிரகாரம் சரி, ஒரு அவசரப்பட்டு ஒருத்தர் வருவார்ல அந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் சரி, 2லையுமே குளிக்க வேண்டியது இல்லைன்னு வந்துடுது. வந்தாலும் இப்போ புகாரி என்ன செய்கிறாரு? இதே டாப்பிக்கை இன்னொரு 100 ஹதீஸுக்கு பின்னாடி, இப்போ 180 இருக்கிறோமா,
291வது செய்தியாகவும் இந்த செய்தியை கொண்டு வந்திருக்கிறார். இனி அதை பார்க்க போகிறோம். அதில் என்ன கொண்டு வர்றாருன்னு கேட்டால், அதில் உள்ள மத்தனை மட்டும் பார்ப்போம். அதாவது இதா ஜலச, ஒரு மனிதன் அமர்ந்தால், பைன ஷோபிகள் அர்பை, அவளுடைய 4 கிளைகளுக்கு மத்தியில், அதாவது தாம்பத்தியத்துக்கு இந்த வார்த்தையை போடுவாங்க. சும்ம ஜஹதஹா, பிறகு அவளிடத்தில் அவன் முயற்சி செய்தானேயானால் ஃபக்கத் வஜபல் குசுலு, குளிப்பு கடமை ஆயிடுச்சு. அதாவது தாம்பத்தியத்தில் இறங்குனால குளிப்பு கடமை. விந்து வெளிப்படுறதை பற்றி இது பேசலை. இந்த ஹதீஸில் என்ன வருது, விந்து வெளிப்படாவிட்டால் குளிப்பு இல்லைன்னு வருதுல. இதில் என்ன வருதுன்னு கேட்டால், நீ முயற்சி பண்ணிவிட்டாலே ஃபக்கத் வஜபல் குசுலு, குசுலு குளிப்பு கடமையாகிவிட்டதுங்கிறார். இதுக்கு மாத்தமான செய்தி 291 இருக்குது. அதே மாதிரி 293 என்ன இருக்குன்னு கேட்டால், ஒரு மனிதர் கேட்பார், இதா ஜாமா அர் ரஜுலுல் மரஅத்த, ஒரு மனிதன் ஒரு பெண்ணிடத்தில் தாம்பத்தியம் ஈடுபட்டானேயானால் ஃபலம் யுன்சில், அவனுக்கு இன்சால்னா விந்து இறங்கவில்லை என்று சொன்னால் அவன் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும் பொழுது கால ரசூல்லா சொல்லுவாங்க, யகுசிலு, அவன் கழுவி கொள்வான், மா மசல் மரஅத்த மின்ஹு, அவனிடமிருந்து அந்த பெண்ணிடத்தில் பட்ட பகுதிகளை கழுவி கொள்வான். சும்மா எத்தவல்லோ, பிறகு உழு செய்து விட்டு ஒய்யு சொல்லி தொழுவான் இப்படின்னு போட்டுறாரு. அப்போ இந்த ஹதீஸை மறுபடியும் ஒருக்கா கொண்டு வர்றாரு, ஒழு செஞ்சா போதும்ட்டு. இதை சொல்லிட்டு என்ன செய்யறாருன்னு கேட்டால், புகாரி சொல்றாரு, இந்த புகாரியுடைய கருத்துக்காக தான் நான் அதை எடுத்து கொண்டாந்து போடுறேன். அல் உசுல் அகவத்து, உசுல் இருக்கிற குளிக்கிறது அதுதான் பேணுதலானது. ஒதாலிக்கல் ஆகிரோ, இதுதான் கடைசியானது. ஒதாக்கல் ஆகிறோம், அது கடைசி நிலைமை. எது கடைசி நிலைமை? அதாவது குளிக்காம இருக்கலாம் என்று சொல்றாங்களே, அதான் கடைசி நிலைமை. ஆனால் குளித்துக் கொள்வது பேணுதலுக்குரியது அப்படிங்கிறார். அப்போ புகாரி கருத்து பிரகாரம் குளிக்கணுங்கிறது அவசியம் இல்லை. இன்னமா பையன்னா, நாம் இதை தெளிவுபடுத்தியதற்கு ஏன் தெளிவுபடுத்தினோம் என்றால், லிஹ்திலாபிஹிம், அறிஞர்கள்ட்ட கருத்து வேறுபாடு இருக்கிற காரணத்தினால தான் இதை நம்ம சொல்றோம். அதாவது குளிக்கிறது பேணுதலானது தானே தவிர அது ஒரு கட்டாயமானது இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாரு. அப்போ புகாரியுடைய கருத்து பிரகாரம் இந்த ஹதீஸில் சொன்னதுக்கு விளக்கமாக 291 சொல்லும் பொழுது என்ன சொல்றாருன்னு கேட்டால், கட்டாயம் இல்லைன்னு தான் சொல்றாரு. குளிக்கிறது கட்டாயம் இல்லைன்னு தான் இங்கேயும் சொல்லப்படுது. 291வது ஹதீஸ்லையும் அதுதான் சொல்லப்படுது. சொல்லிட்டு என்ன செய்யறாருன்னு கேட்டால், இருந்தாலும் குளிக்கிறது பேணுதல், ஒரு பேணுதலாக இருந்துக்கிறோமே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனால் நிறைய அறிஞர்கள் இதை ஏற்றுக்கிறல. புகாரியுடைய இந்த கருத்தில் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. மிக அதிகமான அறிஞர்கள் இல்லை, தாம்பத்தியத்தில் ஈடுபட்டாலேயே குளிக்கத்தான் வேணும், விந்து வெளிப்பட்டாலும் சரி வெளிப்படாட்டாலும் சரின்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அது ஆரம்பத்தில் அப்படி இருந்தது, பிறகு மாற்றப்பட்டுருச்சுங்கிற மாதிரி அவங்க பதில் சொல்கிறாங்க. ஆரம்பத்தில் எது இருந்துச்சான், குளிக்க தேவையில்லைன்னு இருந்துச்சான், பிறகு குளிச்சு தான் ஆகணுன்றது வந்துருச்சு, அதனால இது மாற்றப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி இந்த இப்போ புகாரி வெளியிட்டிருக்கிற இந்த ஹதீஸுகள் இது எல்லாமே மாற்றப்பட்ட லிஸ்ட்டில் வச்சிடுறாங்க அறிஞர்கள். இப்போ இந்த சட்டம் கிடையாதுன்னு வச்சிடுறாங்க. ஆனால் சிந்திச்சு பார்த்தோம்னா இது மாற்றப்படணுங்கிற தேவை கிடையாது. ஏன்னா புகாரி சொல்வதில் தான் கரெக்ட் மாதிரி நமக்கு படுகிறது. ஏன்னு கேட்டால், இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நீ ஒரு மனைவிடத்தில் சேரும்போது நீ முயற்சித்து விட்டால் குளிப்பு கடமைங்கிறாங்க. முயற்சித்து விட்டால் என்றத வாசகத்தில் இருந்து விந்து வெளிப்படுது விந்து வெளிப்படலைன்னு விளங்க வையலாம். முழுசான முறையில் அந்த தாம்பத்தியத்தை தான் அது குறிக்கிறது. அது கூட சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னால் குளிப்பு கடமைங்கிறது தான் அது கூட காட்டுது. குளிப்பு கடமையில் விந்து வெளிப்பட்டால் தான் குளிப்பு கடமை அப்படிங்கிறது தான் அது கூட காட்டுது. அதனால இந்த குளிப்பு கட்டாயம் இல்லைன்னு சொல்லக்கூடிய கருத்துக்கு தான் ஹதீஸ் இருக்குது. குளிப்பு கட்டாயம்னு சொல்லக்கூடியவங்க இது மாற்றப்பட்டுச்சுன்னெலாம் சொல்வதாக இருந்தால் அது சொல்லுவாங்க, இதுதான் முதல்ல இருந்துச்சு பிறகு மாற்றப்பட்டு விட்டுச்சுன்னு அப்படி வரும். மாற்றப்பட்டுச்சுன்னு சொல்லக்கூடிய அந்த ஹதீஸுகளும் இதுக்கு மாற்றமாக இல்லை. ஒரு பெண்ணிடத்தில் தாம்பத்தில் ஈடுபட்டு நீ முயற்சித்தால் குளிப்பு கடமைன்னு இருக்கிறது. முயற்சித்தால் என்றால் என்ன அர்த்தம்னா, முழுமையாக வெந்து வெளிப்படுற வரைக்கும் உள்ளதை தான் சொல்லுவாங்க. இது மாற்றம்னு சொல்லி அவங்க காட்டக்கூடிய ஹதீஸுகளும் இதுக்கு மாற்றமாக இல்லை. அதனால புகாரியுடைய கருத்து தான் சரி என்பது தான் நம்ம சிந்திக்கும் போது விளங்குகிறது. அதில் இன்னொன்னே நம்ம கவனிக்கணும். இந்த தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு நேரத்தில் ஆண்களுக்கும் விந்து வெளிப்படும், பெண்களுக்கும் விந்து வெளிப்படும்.
அப்போ குளிப்புங்கிறது வந்து விந்து வெளிப்படுவதற்குத்தான் கடமை என்று இருந்துச்சுன்னு சொன்னால், பெண்களுக்கு கூட எப்போ கடமையாகும்னு கேட்டால் அவளுக்கு அந்த விந்து வெளிப்பட்டா தான். இவன் ஆம்பளை பொம்பளை 2 பேருக்கும் சட்டம் ஒன்று தானே. விந்து வெளிப்பட்டா தான் குளிப்பு கடமைன்னு இவனுக்கு சட்டம் இருக்குமே, ஆனால் அவளுக்கு விந்து வெளிப்படாத வகையில் இவன் தாம்பத்தியத்தில் ஈடுபடுறான். இவனுக்கு தான் விந்து வெளிப்பட்டிருக்கு, அவளுக்கு விந்து வெளிப்படவே இல்லை. அது குளிப்பு கடமை ஆகுமா? குளிப்பு கடமைக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டால், அவங்கள்ட்ட வந்து அந்த விந்து வெளிப்படுதல், வெளியேறுதல், விந்துங்கிறது வெளியேறுதல் வந்தால் தான் குளிப்பு கடமையாகும். ஆணுக்கு ஆகும்ட்டோம். அப்போ ஆணுக்கு மாதிரி தானே பெண்ணுக்கு வரனே அப்படின்னு சிந்திச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதான் பெண்கள் விஷயமா பேச மாட்டேங்கிறாங்க. அது ஆம்பளை மட்டும்தான் உலகத்தில் வாழ்கிற மாதிரி தான் அவங்க போயிட்டு இருக்காங்க. தவிர பெண்களுக்கும் அதை சட்டம் சொல்லணுமா இல்லையா? இந்த ஹதீஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் வந்து விந்து வெளிப்பட்டால் தான் குளிப்பு கடமை என்பது ஆணுக்கு சொன்னாலும் பெண்ணுக்கு அது உண்டா இல்லையா? பெண்ணுக்கு விந்து வெளிப்படும்ல. அப்போ விந்து வெளிப்படாத வகையில் அவள் பெண்ணோட உறவு கொள்றான், அவளுக்கு விந்து வெளிப்படவே இல்லை. ஏதோ கணவனுக்காக போய் சந்தோஷமாக இருந்தாலே தவிர அப்படி விந்து வெளிப்படலைன்னு சொன்னால், அந்த அறத்தாம்பத்தியத்துக்கெல்லாம் என்ன இல்லை, குளிப்பு கடமை ஆகாது என்பதுதான் சரியான கருத்து தான் வழங்க முடிகிறது. இருந்தாலும் இதை பற்றி மற்ற அறிஞர்கள் என்ன செய்யலை, இந்த கருத்தை சொல்லலை. நான் தான் சொல்கிறேன், சிந்திச்சு தான் சொல்கிறேன். இது ஒரு விஷயமாச்சா. இன்ஷா அல்லாஹ் மீதி உள்ளதை நம்ம அடுத்த வாரத்துக்கு பார்க்கலாம்.